ஸ்ரீ கந்த புராணம் 50ஆம் பகுதி. தெய்வானையின் திருமணம். முருகப்பெருமான் போருக்கு பிறகு திருச்செந்தூர் விட்டு திருப்பரங்குன்றம் வந்தடைந்தார். பிரம்மாதி தேவர்களுடன் தேவேந்திரன் முருகப்பெருமானிடம் வந்து தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டார். முருகப்பெருமான் சம்மதம் தந்தார். தேவேந்திரன் விடைபெற்று சென்று இந்திராணி மகள் தெய்வயானை ஆகியோரை கண்டு முருகப்பெருமான் அரக்கர்கள் அளித்த விவரம் கூறி தெய்வானை திருமுருகன் திருமணம் குறித்து எடுத்துரைக்க எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த நாளே திருமணம் என்ற விவரம் அறிந்த அனைவரும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய முனைந்தனர். சகலருக்கும் திருமண செய்தி அனுப்பப்பட்டது. பிரம்மதேவர் முகூர்த்தம் நிச்சயிக்க தேவி பார்வதி மற்றும் சிவனாரான பரமேஸ்வரரும் மற்ற தேவர்களும் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் தன் மகள் தெய்வானையை கன்னிகாதானம் செய்து வைத்தார். சாஸ்திரப்படி திருமாங்கல்ய தாரணம், அம்மி மிதித்து அருந்ததி காண போன்ற சகல வைபவமும் சிறப்பாக நடந்தேறின. மணமக்கள் தாய் தந்தையரை வணங்கி ஆசை பெற்றனர். திருமணம் முடிந்து அனைவரும் தம் இருப்பிடம் சென்றனர். அடுத்து முருகப்பெருமான் விஸ்வகர்மனான தேவலோக சிற்பியை அழைத்து அமராவதி நகரை நேர்த்தியாக உருவாக்கி தர பணித்தார். அவ்வாறே நகரம் புது பொலிவு பெற்றுவிட்டது. முருகப்பெருமான் பிரம்மதேவரிடம் தேவேந்திரனுக்கு முடிசூட்டு விழா நடத்த கூறினார். தேவேந்திரன் இந்திராணியரை அரியாசனத்தில் அமரச் செய்து பிரம்மதேவர் பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். சொர்க்கத்தில் சில காலம் தெய்வானையுடன் தங்கியிருந்து முருகப்பெருமான் வீரபாகுவை சாரதியாக அமர்த்தி கொண்டு கைலாயத்திற்கு பயணமாகி தன் மாளிகைக்குள் அரியாசனத்தில் வீற்றிருந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். 50ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.